ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். குரோஷியால 2026ல இந்தியன்ஸ்க்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, டிகிரி தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க ஃப்ரெஷரா உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணாலே மந்த்லி 1000 யூரோல இருந்து 1200 யூரோ வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இங்க இருக்க லோக்கல் ஒர்க்கர்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதனால ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஜாப் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், குரோஷியால எந்த ஜாப்க்கு ஹை டிமாண்ட் இருக்கு, அந்த ஜாப்க்குலாம் எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா புரியும். நீங்க தேவையில்லாம ஏதோ ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணா உடனே கிடைக்குமோ அதை ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு 5 கேட்டகரியில இருக்க டிமாண்டட் ஜாப் பத்தி சொல்ல போறேன். இந்த ஜாப்ல உங்களுக்கு எது சூட் ஆகும்னு நீங்க கிளியரா பாருங்க. என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்னென்ன ஜாப் இருக்கு, ஹோட்டல்ல ஜாப் இருக்கா, வேர் ஹவுஸ்ல ஜாப் இருக்கா, அக்கௌண்ட்ஸ்ல ஜாப் கிடைக்குமா, இல்ல எலக்ட்ரீஷியன் ஜாப் கிடைக்குமான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்காமலே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஆன்சர் அந்த வீடியோலயே கண்டிப்பா இருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த மாதிரி யூரோப்ல இம்பார்ட்டன்ட் ஜாப் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்களும் யூரோப் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. குரோஷியால ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இங்க இருக்க லோக்கல் ஒர்க்கர்ஸ் ரொம்பவே கம்மிங்க. இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே யூரோப்ல ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி, அயர்லாந்து இந்த மாதிரி பல கண்ட்ரிக்கு அவங்க மூவ் ஆயிடுறாங்க. இதுல மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட சேலரி, லைஃப் ஸ்டைல், கிட்ஸ் எஜுகேஷன் பிளஸ் ஃபியூச்சருக்காக அவங்க இங்க இருந்து யூரோப் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. குரோஷியாவோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 900 யூரோ டு 1200 யூரோ வரைக்கும் தான் கிடைக்கும். இதுவே அதர் கண்ட்ரி கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால அவங்க இங்க இருந்து அவங்க அங்க மூவ் ஆகிடுறாங்க. EU பாஸ்போர்ட் ஹோல்டரா இருக்கிறதுனால அவங்க இங்க இருந்து மூவ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. இங்க இருக்க லோக்கல் ஒர்க்கர்ஸும் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி அவங்க ஆஃபீஸ் ஜாப் அப்படி இல்லைன்னா ஃபாரின் ஜாப் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த பிசிக்கலா ஒர்க் பண்றது, லாங் டைம் ஒர்க் பண்ற ஜாப்க்கு அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. குரோஷியா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். சம்மர் டைம்ல லேக்ஸ் கணக்கில் டூரிஸ்ட் இங்க வரும்போது லேபர் ரொம்பவே ஷார்டேஜ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இங்க இருக்க லோக்கல் ஒர்க்கர்ஸும் பத்த மாட்டேங்குது. இதே டைம்ல தான் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இங்க நிறையவே தேவைப்படுறாங்க. இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், செர்பியா, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பல கண்ட்ரில இருந்து வர்றவங்களுக்கு இங்க இருக்க கம்பெனிஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நம்ம எந்த டைமுக்கு டியூட்டி கொடுத்தாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். ஓவர் டைம் பார்க்கறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். சடனா ஒரு கம்பெனியை விட்டு ஒரு கம்பெனி மூவ் ஆக மாட்டோம். கான்ட்ராக்ட் ரூல்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாமே நமக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கிறனால தான் இந்தியன்ஸுக்கு இங்க ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம 5 கேட்டகரியில இருக்க ஹை டிமாண்ட் ஜாப் பத்தி கிளியரா பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹோட்டல் ஃபீல்டு ஜாப்ல எப்போதுமே டிமாண்ட் தாங்க. குக், அசிஸ்டன்ட் குக், வெயிட்டர், கிளீனர், ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கர் இது எல்லா ஜாபுக்குமே ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். குரோஷியால நீங்க ஈஸியா என்ட்ரு ஆக முடியும். இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு டிகிரி தேவை கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இந்த ஜாப் எல்லாத்துக்கும் நீங்க ஈஸியா அப்ளை பண்ண முடியும். இதுக்கு பேசிக் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 1000 யூரோல இருந்து 1400 யூரோ வரைக்கும் கிடைக்கும். இதுவே பீக் டைம்ல, சம்மர் டைம்ல உங்க ஓவர் டியூட்டிலாம் சேர்த்தீங்க அப்படின்னா 1400ல இருந்து 1700 யூரோ வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி இந்த ஃபீல்டுல அதுக்கேற்ற மாதிரி சேலரி கிடைக்கும். இதுவே நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல்ல உங்களுக்கு அகாமடேஷன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்காது. டியூட்டி மீல்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு ரொம்பவே நல்ல கேட்டகரின்னு தான் சொல்லணும். ஈஸியா ஜாப் கிடைக்கலாம். நீங்க குரோஷியாவுக்கு ஈஸியா நீங்க என்ட்ரி ஆக முடியும். இதுல நீங்க செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப். ஹோட்டல் ஃபீல்டுக்கு அடுத்து இந்த கேட்டகரியில நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
கார்பெண்டர், கான்கிரீட் ஒர்க்கர், பிளம்பர், வெல்டர், பெயிண்டர், மிஷின் ஆப்ரேட்டர், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி பல பொசிஷன்ல உங்களை ஹையர் பண்ணுவாங்க. இதுக்கு பேசிக் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 1100 யூரோல இருந்து 1400 யூரோ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்க ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா 1800 யூரோ வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. டியூட்டி மீல் உங்களுக்கு கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சில கம்பெனிஸ்ல உங்களுக்கு அகாமடேஷன் கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ்ல அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி சேலரி கிடைக்கும். பட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தா இந்த ஃபீல்டுல ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல நீங்க தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங். ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்ல பேக்கிங் ஒர்க் பண்றது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றது, ஹெல்பரு, கிளீனரு, மெட்டல் ஒர்க்கர், மிஷின் ஆப்ரேட்டர், சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி பல பொசிஷன்ல உங்களை ஹையர் பண்ணுவாங்க. இதோட பேசிக் சேலரி வந்து 1100ல இருந்து 1400 யூரோ வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இதுவே நீங்க சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா 1500ல இருந்து 2000 யூரோ வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். லோக்கல் ஒர்க்கர்ஸ் இதுல ஆர்வம் காட்டுறது ரொம்பவே கம்மி. அதனால ஃபாரினர்ஸ்க்கு என்ட்ரி ஆகிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒர்க் பெர்மிட் அப்ரூவல்ல இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸா சிம்பிளா முடிஞ்சிடும். இதுல நீங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் ஒர்க். வேர் ஹவுஸ் ஒர்க்ல நீங்க லோடிங் பண்றது, அன்லோடிங் பண்றது, பார்சல் பேக் பண்றது, ஸ்கேனிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நீங்க ஃப்ரெஷரா இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுக்கு சேலரின்னு பாத்தீங்கன்னா 1000 யூரோல இருந்து 1200 யூரோ வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, இப்போதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒர்க் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஃப்ரெஷரா இருக்கிறப்ப இந்த கேட்டகரி ஜாப்பை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல நீங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டிரைவர் வேக்கண்ட். இது உங்களுக்கு கண்டிப்பா சிட்டில டெலிவரி பண்ற மாதிரி ஒர்க் இருக்கும். சேம் லைக் அமேசான், கொரியர்லாம் நீங்க டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். பார்சல் டெலிவரி பண்ற ஒர்க் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ட்ரக் டிரைவரா இருந்தீங்க அப்படின்னா லாங் ரூட் உங்க டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். லோக்கல்ல வந்து குட்ஸ் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு எல்லாத்துக்கும் ஹை சேலரி வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. 1800 யூரோல இருந்து 2200 யூரோ வரைக்கும் உங்களுக்கு சேலரி கண்டிப்பா கிடைக்கும். பட் இதுல ஒரே ஒரு கண்டிஷன், உங்கள்கிட்ட நல்ல ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். இதுவே நீங்க ஒரு கார் டிரைவரா இருந்தா லைசன்ஸ் மட்டும் போதும். இதுவே நீங்க ஒரு ஹெவி வெஹிக்கிள் பஸ் அப்படி இல்லைன்னா ட்ரக் டிரைவரா இருந்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் பிளஸ் உங்கள்கிட்ட சிபிசி கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஜாபும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இந்த ஜாப்ல உங்களுக்கு ஹை சேலரி கிடைக்கும். உங்கள்கிட்ட நல்ல ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். இதுல நீங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு என்ஜினியர், டாக்டர், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ன்றவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இங்கே நல்லாவே ஸ்கோப் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்லேயே சேலரி பார்த்தீங்கன்னா 2000 யூரோல இருந்து 3500 யூரோ வரைக்கும் சேலரி கிடைக்கும். பட் உங்களுக்கு டிகிரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். என்னதான் உங்களுக்கு ஹையில சேலரி பே பண்ணாலுமே நீங்க இங்க என்ட்ரி ஆகிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதுல மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான். குரோஷியால ஆபீஸ் ஒர்க்ல குரோஷியன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மெயில்ஸ் செக் பண்றது, கிளைண்ட்ட கால் பேசுறது, டாக்குமெண்ட்ஸ் செக் பண்றது, கஸ்டமர்ல நேர்ல மீட் பண்ணி பேசுறது, இது எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னதான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் இங்க இருக்க லோக்கல் லாங்குவேஜ் தெரியாம உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். குரோஷியால ஆபீஸ் ஒர்க்ல கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் ஃபைல்ஸ், டாக்ஸ், HR, அக்கௌண்டிங், இது எல்லாமே குரோஷியன் லா பிளஸ் குரோஷியன் லோக்கல் சிஸ்டமை பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்தியன்ஸ்க்கு குரோஷியன் லாவும் தெரியாது, இங்க இருக்க லோக்கல் சிஸ்டமும் தெரியாது. ஸோ இங்க இருக்க கம்பெனிஸ் எல்லாமே இங்க இருக்க லோக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரியும், குரோஷியன் லோக்கல் சிஸ்டம் தெரியும். அதனால அவங்க வந்து லோக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்தியன்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் ஜாப் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். பட் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல விஷயம் இருக்கணும், உங்கள்கிட்ட நல்ல டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்திருக்கணும், குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஒரு பேசிக் லெவலாவது நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அவங்க உங்களை ஹையர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இது எல்லாமே ரெடி பண்றனாலும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணணும், இந்த ப்ராசஸிங் டைம் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. லோக்கல் ஒர்க்கர்ஸே ரெடியா இருக்கும்போது அவங்க ஏன் இவங்களை விட்டுட்டு ஃபாரின் ஒர்க்கரை ஹையர் பண்ண போறாங்க?
அப்படியே ஹையர் பண்ணாலும் அவங்கள விட நீங்க பெட்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குரோசியால ஆபீஸ் ஜாபுக்கு டிமாண்ட் கிடையாது. லேபர் அண்ட் சர்வீஸ் ஜாபுக்கு மட்டும்தான் இங்க அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க குரோசியால எந்தெந்த ஜாப்க்கு ஈஸியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஹோட்டல்ல ட்ரை பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்ல ட்ரை பண்ணலாம், ஃபேக்டரியில ட்ரை பண்ணலாம், கிளீனர் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணலாம், வேர் ஹவுஸ் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ஜாப் எல்லாமே எப்போதுமே டிமாண்டா இருக்கும். நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கேட்டகரியில இருக்க ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் பர்மிட்ல இருந்து எல்லாமே ஈஸியா அப்ரூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. குரோசியால மினிமம் சேலரி வந்து 970 யூரோ ஒரு பர்சனுக்கு கம்பெனில இருந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். சில கம்பெனிஸ் வந்து மந்த்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ் வந்து ஹவர் பேஸ் பண்ணி சேலரி கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் ஒரு மந்த்துக்கு 970 யூரோவுக்கு கீழே அவங்க சேலரி கொடுக்கவே கூடாது. மினிமம் கம்பல்சரி 970 யூரோ கொடுத்தே ஆகணும். என்னதான் இவ்வளவு சேலரி வாங்கினாலும் அவங்க இந்த மந்த்ல ஒரு 20% அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கண்டிப்பா வந்துடும். உங்களோட ரூம் ரெண்ட்ல இருந்து, ஃபுட் காஸ்ட்ல இருந்து, மொபைல் ரீசார்ஜ், அதர் எக்ஸ்பென்சிவ் இது எல்லாமே சேர்த்தா உங்க சேலரியில இருந்து ஒரு 20% கண்டிப்பா இங்க செலவாயிடும். இன்னும் நீங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாலே நீங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு 1 கிலோ ரைஸ் வாங்கணும் அப்படின்னாலே 2 யூரோ 50 சென்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் அமௌண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ் 250 ரூபாய். ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். என்னதான் நீங்க சேலரி வாங்கினாலும் ஒரு 20%க்கு நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க, மந்த்லி அண்ட் ஹவர் சேலரி எப்படி டைவர்ட் பண்ணி கொடுப்பாங்க, உங்களோட கம்பெனி, உங்களோட பொசிஷன், உங்களோட ரோல், நீங்க எந்த சிட்டில ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு சேலரியில டிஃபரெண்ட் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். சாவ்.